ஒருமுறை இந்த திருப்புகள் வரிய கேளுங்க. முத்திக்கூறு வித்துக்கூறு வரை எனபோதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிபேன அப்படின்ட்டு அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகிறார். இந்த அடிபேன என்ற வார்த்தையை யோசிங்க. இந்த வாழ்க்கைக்கு முக்தி தருவது யாரு? அந்த முக்கட்பெருமான். ஆனால் அந்த முத்திக்கு வழிவகுக்கும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் அவர் தந்தைக்கு உபதேசம் செய்தார். அதனால அவர் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு சொல்கிறோம். சரி, சிவனுக்கு முருகப்பெருமான் மைந்தன், அதனால் சிவபெருமான் அடிபணிந்து கேட்டார். ஆனால் 30 முவர்க்கத்தமரரும் அடிபேன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரே. ஏன் 30 முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகள் எஞ்சியுள்ள அந்த பிரம்மனும் திருமாலும் ஏன் முருகப்பெருமானை அடிபணிந்து கேட்டார்கள், ஏன் அடிபணிந்தார்கள் என்றதை அழகாக அருணகிரிநாதர் சொல்லுகிறார். ஞானத்தை பெறுவதற்கு வயது தேவையில்லை, ஞானத்தை பெற்றவர்களை வணங்குவதற்கு வயது தேவையில்லை என்று அழகாக அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முதல் திருப்புகளில் கூறுகிறார். அப்போ முருகப்பெருமானை வணங்குவோம். நம்ம எந்த அளவுக்கு முருகப்பெருமானை அடிபணிந்து போகணும். முருகப்பெருமானை அடிபடிய நம் வாழ்க்கைக்கு அறிவு கிட்டும், அறிவு ஞானத்தை தரும், அந்த ஞானம் நம்மளுக்கு முக்தியை தரும். இதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக இந்த முதல் திருப்புகளில் கூறியுள்ளார். அடுத்த 3 வரிகளை அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், தினமும் திருப்புகள் பாடுங்கள். திருப்புகளில் தான் முருகப்பெருமான் அருவும் உருவும் உருவமாக உள்ளார். அதை படிக்க இந்த வாழ்க்கைக்கான வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு உணர்த்துவார். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு முருகன் உபதேசம் செய்த சும்மா இரு சொல்லற என்ற இந்த தளத்தை ஃபாலோ செய்து கமெண்டில் அருணகிரிநாதர் என்று டைப் செய்யுங்கள். முருகாச்சரணம்.